என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய குலதெய்வமானது என்னிடத்திலே வந்து உன்னை பற்றிய ஒரு முக்கியமான விஷயத்தை பகிர்ந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். என் செல்லமே, அந்த விஷயம் என்னவென்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? உன் கருப்பன் அதை உன்னிடத்திலே தெரிவிக்க வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுகிறேன். என் தங்கமே, அதை நீ நிச்சயமாக தெரிந்து கொண்டால் மிகப்பெரிய ஆபத்திலிருந்து தப்பித்து கொள்வாய். உன்னை வீழ்த்துவதற்காக ஒரு சூழ்ச்சி ஒன்று உன் பக்கத்தில் இருப்பவர்களாலேயே நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் அந்த முக்கியமான விஷயமாகும். என் செல்லமே, உன்னுடைய குலதெய்வம் உன்னை பல வழிகளிலும் காத்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய குலதெய்வத்தை தாண்டிதான் யாராலும் உன்னை தொட முடியும் என்பதை நீ எப்பொழுதும் மறந்து விடாதே. சில சூழ்ச்சிகள் இப்பொழுது உன்னை சுற்றி மிக பலமாக நடந்து கொண்டிருப்பதால் தான் உன்னுடைய குலதெய்வமானது என்னிடத்தில் வந்து இந்த வார்த்தைகளை எல்லாம் கூறிவிட்டு சென்றது. அது மட்டுமல்ல, நாங்கள் இருவரும் சேர்ந்துதான் உன்னை இனி வரக்கூடிய சூழ்நிலையில் எல்லாம் காப்பாற்றி நிற்கப் போகிறோம் என்பதை நீ ஒருபோதும் மறந்து விடாதே. என் அன்பு பிள்ளையே, உன் குலதெய்வமே உன்னை நிச்சயமாக பாதுகாத்து நின்று அருள்களை கொடுத்து உனக்கு துணையாக இருக்கும். அதோடு இந்த அப்பன் நானும் கைகோர்த்து உனக்கு பாதுகாவலாக நிற்கின்றேன். என் குழந்தையே, உன்னை பாதுகாக்க வேண்டும் என்பது எங்களுடைய கடமையாக இருக்கிறது. ஏனென்றால் சிலர் உனக்கு சில விஷயங்களை எல்லாம் செய்திருக்கிறார்களோ. என் தங்கமே, உன் குலதெய்வமே உன்னை நிச்சயமாக பார்த்து ஆசிகளை எல்லாம் கொடுத்து விடும். ஆனால் இப்பொழுது உன் குலதெய்வத்தோடு நானும் கைகோர்த்துதான் நிற்கின்றேன். என் குழந்தையை நாங்கள் பாதுகாக்க வேண்டுமல்லவா? ஏனென்றால் உனக்கு சிலர் சில விஷயங்களை எல்லாம் செய்திருப்பார்களோ என்று நீ பல சமயங்களில் பயந்து கொண்டு இருக்கின்றாயானால் நீ நினைக்கலாம், நம் அப்பன் நமக்கு எத்தனை வாக்குறுதிகளை தந்தாலும் அவர்கள் நிச்சயமாக நம்மை காப்பாற்றி விடுவார்களா? இருந்தாலும் நமக்கு இந்த சோதனைகள் எல்லாம் வருகிறதே, நமக்கு யாரேனும் எதையாவது செய்து விட்டார்களா? அதனால்தான் நம்முடைய குலதெய்வமும் கருப்பண்ணசாமி காவல் தெய்வமும் வந்து இப்பொழுது பாதுகாப்பு கொடுக்கின்றார்களா என்று கூட நீ நினைக்கலாம். என் தங்கமே, நீ எதற்காகவும் பயப்பட வேண்டாம். இனிமேலும் நீ பயந்தால் அது உன்னுடைய தவறுதான். என் தங்கமே, நாங்கள் இருவரும் இருக்கும் பொழுது வேறு யார் உன்னை தீமைகள் எல்லாம் செய்துவிட முடியும்? நாங்களே உன்னை காப்பதற்காகத்தான் மிகப்பெரிய அரணாக நிற்கிறோம் என்று உனக்கு வெளிப்படையாக சொல்லிவிட்டோம் அல்லவா? இனிமேலும் நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம். யாரை நினைத்தும் பயம் கொள்ள வேண்டாம். இப்பொழுது உன்னை காப்பாற்ற நாங்கள் இருக்கின்றோம். என் பிள்ளையே, உனக்கு மிகப்பெரிய ஆபத்து கூட வர நேரிடலாம். உன்னுடைய வாழ்க்கையில் பல சோதனைகள் கூட நேரிடலாம். எப்பொழுதும் இந்த கருப்பண்ணசாமி உனக்கு உன்னுடைய சோதனைகளிலிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் உன்னை தற்காத்து நல்ல உடல் நலத்துடன் உன்னை பார்த்து கொள்வேன் என்பதை நீ ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம். உன்னுடைய சில பிரச்சனைகளை எல்லாம் தீர்ப்பதற்குத்தான் உன்னுடைய குலதெய்வமானது என்னிடத்திலே வந்து ஒரு விஷயத்தை சொல்லியது. அதனால்தான் நாங்கள் உன்னை பத்திரமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீ மறந்துவிட வேண்டாம். என் பிள்ளையே, உனக்கு சோதனைகளை எல்லாம் கொடுத்ததற்கு ஒரு காரணமும் இருக்கிறது. எதையும் காரணம் இல்லாமல் உன்னுடைய குலதெய்வமானது உனக்கு எந்த ஒரு சோதனையையும் கொடுத்து விடாது என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, உன்னுடைய பொறுமையை சோதிப்பதற்காகவே உன் குலதெய்வமானது இவை எல்லாவற்றையும் உனக்கு செய்து உன்னை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நீ படும் அல்லல்களிலிருந்து எல்லாம் உன்னை நிச்சயமாக இந்த அப்பன் நான் மீட்டெடுத்து விடுவேன் என்பதையும் நீ நினைவில் வைத்துக்கொள். உன்னை வாழ்க்கையில் முன்னேற்றுவதற்காகத்தான் இந்த அப்பன் உனக்கான சோதனைகளையும் உனக்கான பிரச்சனைகளையும் எப்படி நீ கடந்து வர வேண்டும் என்று வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றேன். ஆனால் உன்னை சுற்றி இருக்கின்ற சில பேர் உன்மேல் வன்மத்தை கொண்டு
உன்னை ஏதாவது செய்துவிட வேண்டும் என்று நினைத்திருக்கிறார்கள். அவர்களையும் நான் தடுத்து நிறுத்தி விடுவேன் என்பதை நீ மறந்து விடாதே. அவர்களால் உனக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வந்திருக்கலாம். ஆனால் பெரிதாக எதுவும் ஏற்படாமல் உன் அப்பன்தான் உன்னை காத்திருக்கிறேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். நீ இது போன்ற மனிதர்களிடமிருந்து எப்பொழுதுமே ஒதுங்கி இருக்க வேண்டும் என்பதைத்தான் உன் அப்பன் உனக்கு அறிவுறுத்துகின்றேன். உன்னுடைய குலதெய்வமும் என்னிடத்தில் இதைத்தான் சொல்லியது. என் குழந்தையிடம் மிகப்பெரிய நல்ல குணம் ஒன்று இருக்கிறது. யார் எதை சொன்னாலும் அவர்களை அப்படியே நம்பிவிடுகின்ற ஒரு குணம், மற்றவர்களுக்கு தீங்கிழைக்காத ஒரு குணம், யாரையும் எளிதாக நம்பும் ஒரு பண்பானது என் பிள்ளையிடத்திலே இருக்கிறது. அது சில நேரங்களில் பலன்களை கொடுத்தாலும் பல நேரங்களில் என் பிள்ளைக்கு துன்பங்களைத்தான் கொடுத்து கொண்டு இருக்கிறது. இவர்களை எல்லாம் என் பிள்ளைகளிடத்தில் இருந்து விலக்கி வைக்க வேண்டும். இல்லை என்றால் அவர்களால் என் குழந்தைக்கு மிகப்பெரிய பிரச்சனை வந்துவிடும் என்றுதான் உன்னுடைய குலதெய்வமும் போராடி கொண்டிருக்கிறது. என் அன்பு பிள்ளையே, இந்த தெய்வங்கள் உனக்காக போராடி கொண்டிருக்கும்போது அதையெல்லாம் நீ சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் நீயும் அதற்கான ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும். யார் யார் தேவையில்லாதவர்கள் என்பதை புரிந்து கொண்டு அவர்களோடு பேசுவதையெல்லாம் முதலில் நீ நிறுத்திவிட வேண்டும். அல்லது அவர்களுடைய பழக்கத்தை விட்டு நீயாகவே ஒதுங்கிவிட வேண்டும் என்றுதான் உன் அப்பன் உன்னிடத்திலே சொல்லிவிடுகின்றேன். என் தங்கமே, நிச்சயமாக இது போன்ற மனிதர்களிடமிருந்து நீ ஒதுங்கி கொண்டாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆபத்தானது உன்னை விட்டு விலகிவிடும். அது மட்டுமல்ல, நல்ல நல்ல காரியங்கள் எல்லாம் உனக்கு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்து தொடர்ச்சியான வெற்றிகளை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. இது போன்ற மனிதர்கள் எப்பொழுதும் உன்னுடைய நட்பினை வைத்துக்கொண்டு உன்னை கீழே தள்ளிவிட வேண்டும் என்றுதான் குறிவைத்து காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் இருந்து நான் நிச்சயமாக உன்னை காப்பாற்றி விடுவேன் என்ற உறுதியோடு நீ இருக்க வேண்டும். என் குழந்தையே, இன்பங்களும் துன்பங்களும் இரண்டர கலந்தது தானே வாழ்க்கை. இது உனக்கு நன்றாக தெரியும் அல்லவா? துன்பம் வரும்போதும் இன்பம் வரும்போதும் அதனை நீ முகமலர்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். நான் உன்னை எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்தெல்லாம் விரைவாகவே மீட்டெடுத்து விடுவேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. உன்னுடைய நம்பிக்கையில்தான் நீ எல்லா விஷயத்தையும் செய்து கொண்டு வருகிறாய். அதனால் இந்த அப்பன் மீது இருக்கின்ற நம்பிக்கை உனக்கு ஒருபோதும் குறைந்து விடக்கூடாது. என் தங்கமே, நீ எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் என்றும் நீ எனக்கு என்னுடைய செல்ல குழந்தைதான். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. உன்னுடைய வாழ்வில் நல்ல மாற்றத்திற்கான சூழ்நிலைகளை நான் நாள்தோறும் உருவாக்கி கொண்டுதான் இருக்கின்றேன். நேரம் வரும்பொழுது அதை நீயாகவே உணர்ந்து கொள்வாய். என் அன்பு பிள்ளையே, இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.